துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் யுஜிசியின் விதிமுறைகளுக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரித்த நிலையில் பாஜக மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தது. பல்கலைக்கழக மானியக் குழு கொண்டு வந்த புதிய விதிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். பாவேந்தர் பாரதிதாசன் பாடலுடன் உரையை தொடங்கிய முதலமைச்சர் பள்ளி கல்வியை சிதைப்பதற்காகவே புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு திணிப்பதாக குற்றஞ்சாட்டினார். தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது சரியுமல்ல, முறையுமல்ல. யுஜிசி விதிமுறையை ஏற்காவிட்டால் பட்டங்களை வழங்க முடியாது என பகிரங்க மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குற்றஞ்சாட்டினார். இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா? யுஜிசி நடவடிக்கை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடான கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று கூறிய முதலமைச்சர் மத்திய அரசு தனது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் இதனை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசிய விசிக எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் மத்திய அரசின் செயல் அடாவடித்தனமானது என்று தெரிவித்தார். தீர்மானத்தை மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் பாஜகவின் கூட்டணியில் உள்ள பாமகவும் ஆதரித்தனர். முதலமைச்சரின் தீர்மானத்தை ஆதரிப்பதாக கூறிய அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி புதிய விதிமுறைகள் தொடர்பான அறிக்கையை யுஜிசி தன்னிச்சையாக வெளியிட்டது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று கூறினார். இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. யுஜிசி மேற்கொண்ட திருத்தங்கள் குறித்து மாநில அரசுகள் கருத்து கூற அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதற்குள் தீர்மானம் கொண்டு வந்ததால் வெளிநடப்பு செய்வதாக பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். உங்களுடைய கோரிக்கை அதில் சொல்லலாம், ஆனால் அந்த டைம் இருக்கு, 5ஆம் தேதி வரை டைம் இருக்கு. ஆனால் இப்பவே இன்னைக்கு அந்த தீர்மானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நாங்கள் அது சரியான முறையில் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்யலாம். இந்நிலையில் முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கல்லூரிகளில் பேராசிரியர்களுக்கு ஊதியம் தருவது முதல் மாணவர்களுக்கான அனைத்து செலவுகளை மாநில அரசு செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருந்து நிர்வகிப்பதோ எங்கிருந்தோ வந்த ஆளுநர் என்று கூறியுள்ள அவர் இதையெல்லாம் மிஞ்சும் கொடுமையாக துணைவேந்தரையும் ஆளுநரை நியமிக்கலாம் என்று யுஜிசி தன் விதிகளை திருத்துமானால் உயர்கல்வியின் நிலை என்னவாகும் என்று வினவியுள்ளார். உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதை காண பொறுக்காத வயிற்றெரிச்சலில் நம்மை கீழே தள்ளும் அப்பட்டமான முயற்சியாகத்தான் யுஜிசி விதிகளில் திருத்தம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சாடியுள்ள முதலமைச்சர் தமிழர்களின் ஒன்றுபட்ட குரலுக்கு மத்திய அரசு செவிசாய்க்காவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடி வெல்வோம் என்று சூளுரைத்துள்ளார்.